அண்ணா பாளையம் இந்த பக்கமா இந்த பக்கம் அவங்க வர வண்டிங்க நீங்கள் தான் எங்களை 2 பேர்த்து இதில் ஏற்றி விட்டீங்களா வண்டி அங்கே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குண்ணா நம்ம 4 கிலோமீட்டர். சரி ஓகே ஒருத்தர் வெயிட் பண்ணுங்க ட்ராப் இதுதான் புத்தி. திருவள்ளுவர் போயிடலாமாண்ணா? போகலாங்க உட்காருங்க. நீங்கள் உட்கார கம்ஃபர்ட்டாக பாருங்கள் சார். இன்னும் முன்னாடி வேணும் ஓ ஓகேவா? நான் ரூட்டு கேட்டுட்ருக்கிறேன் எந்த பக்கம் போகிறது. நான் ரூட்டு கேட்டுட்ருக்கிறேன். ரூட்டு தான் புக்கிங்லாட்டுக்கு நினச்சி அவன்கிட்ட ரூட்டு கேட்டுட்ருக்கிறேன். அண்ணா வாசு எப்படின்னா அதான் உக்கரமூலை கட்டாச்சுன்னா அந்த லேண்டு விற்கிற மாதிரி தான். பத்தாதுக்கு ஜலமூலை 2 தினங்க இந்த ராசியை ரூட் எந்த பக்கம் நான் எங்கே போகுது. மேப்பில் கேப்பெல்லாம் வருதில்லண்ணா. இந்த கேப் பார்த்தா என்ன இத்தனை இருக்கா இது ஜம்பிங் இருக்கா அப்படின்னாரு. இல்லைண்ணா அவருக்கும் இல்லை மேப்பு என்கிட்ட இருக்குங்க. இருக்குன்னா அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 பேர்கிட்ட எனக்கு வந்துடுச்சுங்க. நான் இவருக்கு அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது சார் அப்படின்னா அவர் அது இன்னும் இடமா அது எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் இவரை பிடிச்சிட்டு ஆல்சோ எனக்கு வேறு ஒரு 2 பேர் ஈரோட்லேயே உள்ளூர் கடை ஒருத்தர் கொடுத்தாருங்க. இன்னொருத்தர் வந்து திருப்பூர் மீடியேட்டர் அலகேஷோ என்னமோ பேர் அவங்க தான் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த இடம் என்னென்னா ரேட்டு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லி ஃபஸ்ட் ஒருத்தர் 20 லட்ச ரூபா சொன்னாங்க. இன்னொரு ரேட் 25 சொன்னாங்க. இன்னொருத்தர் 30 ரூபாய்க்குன்னா பேசிக்கலாம் அப்படின்னா இது வியாபாரம் விளங்குமா? என்னதான் ரேட்டு தெரிஞ்சாலும் பார்ட்டிக்கு கொண்டு வர முடியும். ஒரே ஆடியே ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் கொண்டுட்டு வந்தால் அது எப்படின்னா ஏற்றிக்க மாட்டாங்கல்ல. நான் சீட்டிங்களா ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கான்ட்டு நானும் ஆஃப் ஆகிட்டேன். சரி பார்ட்டி கிடச்சாங்க. சாக்கெலாம் நம்ம லேண்டை பார்த்தாச்சு. நட்டம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன பெட்ரோலுக்கு ஒரு 500 லாஸ் அவ்வளோதானே. லேண்டு விசிட் பண்ணியாச்சுல அப்புறம் பார்த்துட்டு லொக்கேஷன் யாராவது எடுத்தீங்களா? இப்போ ரைட் சென்ட் பண்ணி விடுங்க அண்ணா. லொக்கேஷன் சென்ட் பண்ணி விடுங்க. பார்த்துக்கலாம் இவர் இல்லாட்டி இன்னொருத்தர். என்ன பர்பஸ்க்கு இல்லை என்ன பர்பஸ்ஸு கேட்டிருக்கேன். லேண்டு கேட்டேன் ஒரு லேண்டு கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னே 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தது. நான் கேட்டேன் 6 மாதத்துக்கு மாற்றி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு.
ஃபுல்லாக யூடியூப்ல அப்டேட் யார் என்னன்னு புரியாது நம்மளுக்கு. இதே கேட்டாங்கண்ணா எந்த மீடியாவில் அனுப்பிவிட்டாங்க யார்கிட்ட வந்ததுன்னு புரியாது. ஏன் நீ போயிருக்கிறாங்க அவங்க அங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கண்ணா இல்லைன்ட்டு இருக்கிறாங்க. இல்லை சார் நான் நேரில் வரணும் அவ்வளோதான். பெரிய டீல்ண்ணா. நம்பர் தெரியாமல் நம்பர் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மீனாக போயிடும். அது மாதிரி சின்ன பூச்செல்லாம் இருக்குது. எம்பியோட பினாமி எச்ராஜாவோட பினாமி ஒரு மீடியேட்டரு ஒரு 200 ஏக்கர் லேண்டு வேணும். ஏக்கர் வெறும் 8 லட்சம் ரூபாங்க. ஆத்தூர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அங்கே இருக்கிற மீடியேட்டர்கிட்ட டைரக்ட் நம்பர் வாங்கினேன். சகவாசமே வேண்டான்னு விட்டுட்டேன். வேண்டியதில்லை அந்த மாதிரி பண்ணுற வேலையை திருட்டுனா சமம் இல்லை. நீ இப்போவே எந்த வேலை பண்ணீங்கன்னா நாளைக்கு வேண்டியதில்லை. உங்கள் சகவாசமே வேண்டியதில்லை. அப்படியே டீல் கட் பண்ணிட்டேன். அதே இடம் இன்றைக்கி 12 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கேண்ணா. 200 ஏக்கர் 12 லட்ச ரூபா அதே இடம். இன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாங்க சரின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறேன். நான் இல்லைங்க கொடுத்துட்டாங்க. 8 லட்ச ரூபாய்க்கு வந்த லேண்டை 12 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இல்லை கொடுத்துட்டாங்கண்ணா அப்படின்னா எங்கள் பையர்கிட்ட சொல்கிறேன் 200 ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா சேர்த்து தர கொடுக்குறாங்களான்னு கேளுங்க அப்படிங்க. ஒரு ஏக்கர் ரேட்டு எவ்வளோங்க? ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா தான். 200 ஏக்கருக்கு எவ்வளோ ஆச்சு அமௌண்ட்டு? நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். வாங்கினவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தைலம் தோப்பு உள்ள ஒரு கிணறு இருக்குது. எந்த காலத்தில் வெட்டின கிணறும் ஒரு ஊரையை தூக்கி போட்டு உள்ளே போட்ட பேக் பண்ணால் தான் கிணறு க்ளோஸ் ஆகும். அவ்வளோ அந்த சைஸ் இருக்குங்க. வேறு எதுவும் இல்லை. மோட்டர் போகிற அதெல்லாம் இல்லை. கிணறு மோட்டர் லைன் இருக்குது. பம்பிங்க்கு மோட்டர் இருக்குது. கிணறு ஒரு கிணறு சரியான கிணறு. அதை பேக் பண்ணனா ஒரு ஊர் காலி பண்ணணும். அவ்வளோ எந்த காலத்தில் வெட்டின கிணறு பார்த்து பதினாயிடுச்சு. நான் நம்பர் கொடுத்தேன். அந்த மீடியேட்டருக்கு கான்டாக்ட் கட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் கூப்பிடாதீங்கன்ட்டு. ஒரு பானை சொத்துக்கு ஒரு அரிசி தானே படுறோம் இல்லைங்களா? ஒத்தி அவ்வளோதானே அவ்வளோதான். இவ்வளோ வளர்ந்துருக்குறாங்க. இவங்க தரத்தை பார்த்தீங்களா? நடுவில் இறக்கி விட்டாங்க. கோயம்புத்தூர் ஒரு 150 ஏக்கர் காலேஜ் இடம் கேட்டாங்க. பார்க்க போனேன். ரிட்டர்ன் வரும்போது இவங்க என் கூட வந்த மீடியேட்டருக்கு அவங்க வேறு பக்கம் வேலை இருக்குது. நான் இருக்கிற ஸ்டேஜுக்கு இவங்க கட்டாகிற ஸ்டேஜுக்கு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஆனால் அவங்கள அந்த ட்ராப் பண்ணிட்டு நம்ம கூட இருக்கிற மீடியேட்டர் ஆனால் நம்ம இங்கே தான் வரணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இவர் என்னென்ன இங்கே வேலை இருக்கா அவங்களுக்கு அப்படின்னா ஆமாங்க என்னை இறக்கி விடுங்க நான் பஸ்ஸில் போகிறேன். இல்லை கூட நான் விட்டுறேன். எவ்வளோ நேரமாக காரில் எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்க? இல்லை நான் கொண்டாந்து விட்டாங்க. அவங்க லெவலுக்கு டைமுண்ணா. எல்லாத்துக்கும் டைமுங்க. இல்லை சார் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டீங்க. நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். நீங்கள் பார்த்து வாங்க. ரிட்டர்ன் கொண்டாந்து ஈரோட்டில் விட்டுட்டு வந்தேன். 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அது மனுஷன் என் வள்ளியில் இருக்கட்டும் மழை பற்றி போனேன். நான் ஸ்டேஜ் வந்துருச்சாட்டுருக்கு நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். வண்டி நேரத்தில் இடமாட்டிருக்கு நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். பெரிய லெவலில் இடம்னா ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்கண்ணா. பொதுவாக நான் தெரிஞ்சுருக்கேன். நான் மேப் பார்த்து விட்டுட்டேன். மேப் அப்டேட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அதில் இவங்க பார்க்கும்போது தான் பொதுவாக இவ்வளோ பெரிய இதெல்லாம் சாஸ்திரம் பார்ப்பாங்கண்ணா. சென்ட்ரலாக ஒரு சாதாரணமாக ஒரு வீடை நம்ம வாங்குறோம்னா எத்தனை மேட்ரு பார்ப்போம்? இல்லை லேக்ஸ் க்ரோர்ஸ் கணக்கில் வருது. சிம்பிள் ஒரே மேட்ரு ஓனரை பார்க்க வேண்டியதில்லை. வண்டிக்குள்ள போட்டு
ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டெல்லாம் போயிருக்கிறேன் நான். 5 மாதம் 4 மாதம் மச்சம் ஓடிட்டீங்க. 4 மாதம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிளாட்டினா வச்சுருந்தாங்க. அது ஒரு சிஐடி ஆஃபீஸர் ஒரு நாள் வண்டி ரைடு போய் எனக்கு அந்த வண்டியை வேணும்னு பிடிச்சி அடம் பிடிச்சி உட்காந்து அந்த வண்டியை வாங்கிட்டார். வாங்கிட்டு துட்டு கொடுத்துட்டாரு. 30,000 துட்டு கொடுத்தாருங்க. என்ன சார் அதிகாரத்தில் கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேட்குறீங்களா அப்படின்னு காசு கொடுத்துட்றேன்ப்பா. சரி ஓகே போகலாங்களா? என்ன போகலாம். கரூர்லேருந்து வந்து ஒரு திருச்சி ரோடு போகணும், காந்தி கிராமம். யாருங்க? காந்தி கிராமம் தெரியும் சார். ஓகே சரிங்க. அப்போ நீங்கள் அப்படியே இங்கே இங்கேருந்து அப்படியே காந்தி கிராமம் கிளம்பிடுறீங்களா? அவர் கூட போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே வந்து அப்படியே போய்க்கலாம். சார் வாங்க நீங்கள் போங்க. சரி சரி. இல்லை அங்கே வந்து கட் ஆகும். நாங்கள் கரூர் அந்த ரவுண்டாக கிட்ட ரைட்டில் கட் ஆகும். அந்த ஆர்ச்சு கிட்ட. சரி வாங்க அங்கே வாங்கிக்கிறேன். பார்க்கணும்ண்ணா. நீங்கள் எதுவும் சாப்பிட்டீங்களா சார் நேராக வீட்டுக்கு போவேன். ஃபோன் வந்துடுச்சு ஏங்க அப்படிங்க. இந்த அடுத்த 1 மணி நேரத்தில் வரேன். கரூர் போல் ஒரே 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க. சார் லேண்ட் சார் தெரியுங்க. குஜிலிம்பரை என்னை வளர்த்துன ஊருங்க. குஜிலிம்பரை என்னை வளர்த்துன ஊர் சார். சார் உங்களுக்கு நேட்டிவ் கரூராக இருந்தா அருண் ஹோட்டல் இருக்குல்லங்க, அருண் ஹோட்டலு அதை ஓப்பனிங்கில் நான் மாஸ்டருங்க. 1991 இன்னைக்கு அவரு கருப்புசாமி ஓனர் அசோசியேஷன் லீடருங்க. ஹோட்டல் ஓனர் அசோசியேஷன் லீடர் இன்னைக்கு அவரு. சார் நீங்க 2 பேர்ல யார் ஆடிட்டர், நீங்களா நீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. அப்போ சார் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனுங்க? நீங்கள் என்ன ப்ரொஃபஷன், என்ன ஜாபு? ரிட்டையர்டு. இல்லை நீங்கள் வந்து உங்கள் வண்டி வந்த ஸ்பீடு நான் கனெக்ட் பண்ணேன் ரைட் ஹேண்டு. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை சொல்லுங்கள். என்ன பிஸ்னஸ்? கம்பெனி வச்சுருந்தேன். ஓஹோ வச்சுருந்தீங்க. இப்போ இல்லை அட் ப்ரெசென்ட் இல்லை. ரைட். அட் இல்லை. ஓகே. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்க. 7 வருஷத்துக்குள்ளார உங்கள் தலையெழுத்து உங்கள் தலைகீழ மாறிடுச்சு உண்டா இல்லையா? 7 வருஷத்துக்குள்ளார உங்கள் தலையெழுத்த தலைகீழ மாறிடுச்சு உண்டா இல்லையா? இதுக்கு மேலே என்னை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யூடியூப் லிங்க்கும் நான் அனுப்பிவிடுறேன். பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் சாமி சார், சாமிங்க. நான் பூஜாரியாக இருந்தேன். அருள்வாக்கு சொல்கிறேன்.
எனக்கு கோயிலில் வந்து எனக்கு கோயிலில் வந்து உட்காரணும்னு இல்லை, மொபைலில் கான்டாக்ட் பண்ணாலே போதும், செய்தி என்னன்னு எடுத்துருவேன். ஒரு அனுப்புகிற பிறகு ஒரு பிள்ளை ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்கேன், ஒரு பிள்ளை ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்கு, யாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறேன், கேளுங்க. ஜம்பா டயரு பெஸ்ட் டயர், டயர் பெஸ்ட் ஆகி வண்டி ஜம்ப். டயர் பெஸ்ட் ஆகி வண்டி ஜம்ப் ஆகிருக்குங்க. எம்டி வண்டியாக வந்துருக்க மாட்டேன். இன்னும் இருக்குன்னா என்கிட்ட இதே கரூர் லிமிட்டில் மொத்தம் 600 ஏக்கர் லேண்ட் கண்ட்ரோல் இருக்குங்க. இவங்க டைம் கொடுக்கல. காடு நல்லா இருக்குண்ணா, காடு நல்லா இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் இல்லை, ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இல்லை. 2 வாஸ்து கட்டு. லேண்ட் லாட்ஸ் எப்பவுமே பார்க்குறது ஒரு லேண்டோடைய வாஸ்து தானா.